தொலைந்து போக ஒரு தோல் கிடைத்தது, காலத்தில் அதுவும் தொலைந்து போனது. நல்லா இருக்கா? பயங்கரமா இருக்கு ப்ரோ. நீங்க பொய்யா ஒரு பொண்ணு அழகா இருக்காங்க அப்படின்லாம், நீங்க பொய்யா செக்ஸ் கூட வச்சுக்கலாம். பொய்யா ஒரு காதல் கவிதை எழுதவே முடியாது. என்னோட சிகரெட் கவிதைகள் பயங்கர வைரலா போகும். சிறுவனின் இரு விரல்களுக்கு எரிய சிகரெட் துண்டு எரிய இந்த உலகம் காரணங்களை பற்ற வைத்துக் கொண்டே இருக்கிறது. எப்படிங்க அப்படி எழுதுனீங்க? நான் சிகரெட் அடிச்சுட்டே பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது ஒரு நாளாவது தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைச்சிருக்கோம். கண்டிப்பா எல்லாருமே எல்லா டைம். தற்கொலைக்கு முன் தனக்கு பிடித்த உணவகத்தில் ஒரு முறை சாப்பிட சென்றார். அங்கு உணவு பரிமாறும் ஊழியர் ஒருவர், சார், ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆர் யூ ஓகே என்று கேட்டார். என்ன ஆச்சு என்று இந்த உலகத்தில் கேட்க ஒரு உயிர் இருக்கும் வரை உயிரோடு இருக்கலாம். தற்கொலை கொஞ்சம் முற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஐயோ, நம்ம எண்ணங்கள் மாதிரி படப்பிடிப்பும் ஈஸியாவோ இல்ல செலவு இல்லாமலையோ ஈஸியா இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கரெக்ட். ஆனா அந்த மாதிரி இல்ல, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. நில், கவனி, நேசி எம்.எஸ். பாஸ்கர் சார் வச்சு ஒரு அற்புதமான ஒரு படைப்புன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். கேமரா ரோலிங் சார். எம்.எஸ். பாஸ்கர் சார் மட்டும் தான் ஆக்டிங், மத்த எல்லாருமே ஒரிஜினல். அப்படியா? கூட எல்லாமே ஒரிஜினல் போலீஸ். எல்லாரும் ஒரிஜினல் போலீஸ். எதனால டீ கடைக்கு கூப்பிட்டு போய் டீ வாங்கி கொடுத்து அவருக்கான ஒரு மாற்றத்தை கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியா. ஒரு விஷயத்த பேசுறதுக்கு டீ கடையை விட சிறந்த ஒரு இடம் இருக்குமா? அதுதாங்க கான்வர்சேஷன் ஹப்பையும். ஆமா. கோகுல்னு ஒருத்தர், அவர் பைக்ல ஃபாஸ்டா போய் ஒரு பையனோட அப்பா வந்து ரோட்ல நடந்து போகும்போது அவரை இடிச்சு அவர் இறந்துட்டார். கமல் ஒரு நைட்டு தான் நான் பார்த்தேன். அந்த இரவு வந்து எப்படி ஒரு படைப்பை நம்ம பண்ணிட்டோம்ல. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் யார் போகுது அப்படின்னா, டைரக்டர், போட்டோகிராஃபர், ரைட்டர் ரிச்சர்ட் விஜயகுமார் நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் ரிச்சர்ட் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. உங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நான் எல்லாமே ஃபாலோ பண்ணி நிறைய போஸ்ட் வந்து வாழ்க்கையோட கனெக்ட் ஆகி, என்கிட்ட காசு இல்லாமல் இப்போ இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு காசு இல்லாமல் அந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய எண்ணங்கள் எனக்கு கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி, சொசைட்டி கூட கனெக்ட் பண்ணுற மாதிரியான அந்த எண்ணத்தை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலையும் இப்போது நேஷனல் அவார்டு வின்னர் எம்.எஸ். பாஸ்கர் சாரை வச்சு நில், கவனி, நேசி அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம் நிறைய காவலர்கள் மத்தியில் ரிலீஸ் பண்ணி சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று வேகமாக போக வேண்டாம், ஸ்லோவாக போங்கிற வந்து ஒரு அவேர்னஸ் ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே மண்டக்குள்ள ஏற்றி உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை வர வச்சு நீங்கள் உட்கார வச்சிருக்கேன். நன்றி நன்றி. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காசு விஷயம் இருக்குல்ல, அதுவும் இப்போ ஆர்ட் ஃபார்ம் அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டோம்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது அது ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சதே இல்லை. ஆனால் முதல் முறையாக சம்பாதிக்கணுன்ற ஆசை வந்துச்சு. அது எதுக்காகனா பயணங்களுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் ஒன்று இருக்குது. எப்பயாவது மனசு சரியில்லைன்னா உடனே அந்த ஊருக்கு கிளம்பி போயிடுவேன். என்னன்னு சொல்லலாம் அந்த ஊர்? அது எதுவும் வேணா இருக்கலாம். எனக்கு அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இடம் அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு அது சிட்டிக்குள்ளே இருக்கலாம், வேற சிட்டியாக இருக்கலாம், இல்லை வேற ஸ்டேட்டாக இருக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. அப்படி அந்த ஊருக்கு போகிறதுக்காக சம்பாதிக்கணும். ஏன்னா அது வந்து ஒன்றும் பெருசாக பிளான் பண்ணியும், இப்போ அடுத்த மாதம் இந்த டேட்டில் நம்ம அங்கே போகணும், இதெல்லாம் பண்ணணும், அப்படி ஒரு பிளானிங்லாம் இருக்காது. இப்போ தோணும் அங்கே போகணும் அப்படின்னு தோணும். அது தோணுச்சுன்னா அடுத்து உடனே நம்ம அங்கே போகிறதுக்கு என்ன வழி, ஆனால் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி அங்கே போயிடணும். அப்போ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால வாழ்க்கையிலே முதல் முறையாக பயணங்களுக்காக சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு. அதை தாண்டி எனக்கு பெருசாக காரு, வீடு அந்த மாதிரி ஆசைலாம் இல்லை. பிடிச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்தில் போகணும், சினிமா பண்ணணும். இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். இப்போ நில், கவனி, நேசின்னு எம்.எஸ். பாஸ்கர் சார் வச்சு ஒன்று பண்ணோம், ஒரு டிராஃபிக் அவேர்னஸ் பற்றி. இன்னும் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம். கவிதை எழுதுகிறோம். இப்போ கவிதை எழுதுறதுலாம் ஒரு செலவே இல்லை. அது நம்ம ஃபுல்லாக தனியாக ஒரு இடமோ ஒரு இசையோ ஒரு பென்னு பேப்பர் கிடைச்சா போதும், அதை எழுதி போட்டால் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த லைஃப் ஸ்டைலே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இதை தாண்டி நம்ம என்ன போய் காசு சம்பாதிச்சு என்ன இப்போ வீட்டில் பார்த்துக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, அவ்வளோ. அடுத்ததான் எனக்கு உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது, எதனால சமுதாய அக்கறை? இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, தான் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், மனைவியோ காதலியோ பார்த்துக்கணுங்கிறதுக்காக ஒரு ஓட்டம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. சமுதாயத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, அதை எடுத்து போட்டு, அதை ஃபோட்டோவாக வீடியோவாக எடுத்து போட்டு அதில் ஒரு மாற்றம், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னா அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். தெரியலையே, இது எனக்கு ரொம்ப பிளான் பண்ணி நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. என்னோட இன்னர் ஃபீலிங்ஸை தான் நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அது ஒரு கோட் இருக்குது, யூ கேப்சர் வாட் யூ லவ் அப்படின்னு. ஸோ எனக்கு நான் பார்க்குறது, எனக்கு பிடிச்சது,
அது எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட சொல்லணுன்ற ஒரு எண்ணம் தான். மற்றபடி மாற்றணும், அது சேஞ்ச் வரும் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி எழுதி போடுறது தான். அது சம்திங் ஏதோ நடக்குது. அது என்னன்னு எனக்கே ஃபிகர் பண்ண முடியல. ம்ஹ்ம். மாற்றங்கள் வரும்போது ஒரு சந்தோஷம் ஒண்ணு கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா. அட்ரஸ் ஆயிருச்சு. இதுக்காக பண்ணோம், அது நடந்துருச்சுங்கிற ஒரு சந்தோஷம் கண்டிப்பா, வரும்ல. கண்டிப்பா. அது அது எப்படி இருக்கும் பிரதர் அது? நம்ம 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 கேமரா மூலியமா எடுத்த ஒரு ஃபோட்டோவ பார்த்துட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு சேஞ்சஸ குடுக்குது. அதனால ஒரு குடும்பம் வந்து பயனடைறாங்க. ஒரு குழந்தையோட படிப்புக்கு வந்து அது யூஸ்ஃபுல் ஆகுது. நீங்க ஒரு திருநங்கை ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி மாற்றங்கள் இருக்கு. திருநங்கைய பார்க்குற கண்ணோட்டங்கள் மாறுது. அப்படிங்கிற பட்சத்துலலாம் இருக்குல்ல. அது அது எந்த அளவுல நமக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒரு படைப்பாளியா எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அ என்னோட அந்த கேமரா 7300 ஜூம் லென்ஸ்ல அந்த அவ்வளோ பெரிய லென்ஸ் வழியா நீங்க மனிதர்கள கிட்ட போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க நார்மலா ஒருத்தவங்க ரோட்ல அழுகுறாங்களோ, இல்ல சிரிக்கிறாங்கன்னா, அதிகபட்சம் ஒருத்தவங்க அழுதாங்கன்னா நம்ம என்ன ஒரு இவ்வளோ நெருக்கத்துக்கிட்ட போய் அழாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஒரு படைப்பாளியோ, ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அவனோட ஜூம் லென்ஸ் வழியா அவ்வளோ கிட்ட போய் அவங்கள பார்க்க முடியும். அப்ப அந்த உணர்வுகள அவ்வளோ நெருக்கத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது, நான் அத ம். ரொம்ப ஆழமா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ எப்படியோ அத நம்ம ஒரு எழுத்து மூலியமாவோ எழுதுறோம். இல்ல இந்த மாரி ஏதோ ஒரு இன்டர்வியூல அத சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்போது, அது எல்லாருக்கும் போய் சேருது. அப்ப எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் ஆகுது. ஏதோ ஒருத்தர் இந்த பையன் அன்னைக்கு இப்படி எழுதினார்ல, அது இதுதானே ம். அப்படின்னு நோட்டீஸ் ம். பண்றாங்க. ஸோ அதுல ஒரு ஆனந்தம் இதுதான் அப்படிங்கிறது. சந்தோஷம் நமக்கு. உண்மை கிரேட். இன்னொன்னு உங்க போஸ்ட் எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஒரு சோகமான மியூசிக், இல்ல ரொம்ப வார்மான மியூசிக்கா தான் பார்க்க முடியுது. ரொம்ப ஜாலியான லவ் மியூசிக்லாம் எதுவுமே இல்ல நீங்க போடல. அந்த வார்மான அந்த மூட்லயே நீங்க டிராவல் பண்றீங்க லைஃப் ஃபுல்லா அப்படிங்கிற மாரி தான் நாங்க பார்க்குறோம். அது உண்மைதானா? ஆமாவா ப்ரோ? ஏதோ மனசுக்குள்ள ஏதோ ஒரு நெருக்கத்தோட ஒரு டிராவல், மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு தேடல், ஒரு வலியோட ஒரு டிராவல் இருக்கும் போல இவருக்கு அப்படிங்கிற மாரி தோணுது. வலின்றத விட ஒரு பெரிய கோவம் தான் அத அப்படி ஒரு ஃபார்மா ஆக்கியிருக்குன்னு ம், நெனைக்கிறேன். ம். கோவம் வந்து நியாயமானவர்களுக்கு சொந்தமானது. கரெக்ட். ஒரு பெரிய நியாயம் இருக்க இடத்துல வந்து கோவம் இருக்கும். அதான் அந்த கோவம் தான் இந்த மாரியான கவிதைகள் எழுதுறதுக்கு ஒரு காரணமா காரணமா இருக்கு. இருக்கு. எப்போ அந்த கோவம் போகுங்கிற ஏதாவது ஒரு ஐடியா இல்ல எத 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 எது எது நடந்துச்சுன்னா போகுங்கிற ஒரு ஐடியா ஒண்ணு இருக்கும்ல? இல்ல சில விஷயங்கள் இருக்கும்ல. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆ அது வந்து அன்டூ பண்ணவே முடியாது. ம். அது திருப்பி அது ஒரு ஒரு மரணமா இருக்கலாம், ஒரு இழப்பா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு துரோகமா இருக்கலாம். ஆ எது நடந்தாலும், இல்ல எது குடுத்தாலும் பேரு, புகழ், பணம் எது கிடைச்சாலும் உங்களால அத காம்பன்சேட் பண்ண முடியாதுன்னு இருக்கும்ல. அந்த மாரியான ஒரு விஷயம் தான். அது தேங்க் காட் அது வேற எந்த தவறான வழியிலயும் போகாம அது ஒரு 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 கவிதைக்குள்ளேயோ, ஒரு ஆர்ட் ஃபார்மா மாறி இருக்குன்னும்போது சந்தோஷமா இருக்கு. ஆ இப்ப நான் நெறையா கவிதைகள்லாம் எழுதி போட ஆரம்பிச்சேன். அத நெறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ம். ஸோ அதெல்லாம் அவங்களுக்குள்ள ரிலேட் பண்ணிக்கிறாங்கல்ல. நெறைய பேர் என்னோட கவிதைகள படிச்சுட்டு கால் பண்ணி அழுதுருக்காங்க. நீங்க எப்படி இத எழுதுனீங்க? இது எனக்கு இப்படி அப்படின்னா அவனோட கதைய அவன் சொல்லும்போது எனக்கு மனிதர்கள் கூட ரொம்ப நெருங்கி பழகுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. கிரேட் பிரதர். இன்னொன்னு நான் ஒண்ணு பார்த்தேன். நான் தொலைந்து போக ஒருத்தி கிடைத்தால், கடைசியில் அவளும் தொலைந்து போனாள் அப்படிங்கிற மாரி ஒரு காதல் கவிதை ஐயோ! ஒண்ணு. அப்படி இல்ல. அது ஆ நான் தப்பா படிக்கிறேன். புரி இல்ல, இல்ல. என்னன்னா தொலைந்து போக ஒரு தோள் கிடைத்தது. காலத்தில் அதுவும் தொலைந்து போனது ஆ அப்படின்னு. அது அது நல்லா அது இருக்கா? பயங்கரமா இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? உறவுகள் வருது, நமக்கு ம். ஒரு சந்தோஷத்த குடுக்குது. ஒரு ஹோப்ப குடுக்குது. அந்த ஹோப் கடைசி வரைக்கும் ம். டிராவல் ஆக மாட்டேங்குது. ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படிங்கிற அந்த ஒண்ணு இருக்குல்ல. ம். ம். அத பத்தி சொல்லுங்க ப்ரோ. அதான் நெறையா முன்னால சொன்ன மாரி தான். அ அதிக உண்மையும், நேர்மையும் இருக்க இடத்துல கோவம் இருக்கும். ம். ஆ ஆனா இந்த அதிக உண்மையும், நேர்மையும் இவ்வளோ பரிசுத்தமும் ஒரு வாழ்க்கைக்கு தேவையே இல்லன்னு நெனைக்கிறேன். ம். இப்ப இதெல்லாம் இருக்க இடத்துல தான் அப்புறம் பிரச்சனையே இருக்கும். இன்னைக்கு நெறையா மாறிடுச்சுல்ல. நெறைய மனிதர்கள் வந்து அவங்களுக்கு காரணங்கள் உருவாக்கிட்டாங்க. நான் இதனால தான் இப்படி பண்ணேன். இது என் சூழ்நிலை. இது அதுன்னு நெறைய ரீசன்ஸ் வரும்போது, ஆனா இது எல்லாமே வெறும் காரணங்கள் தான். ம். 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 நில், கவனி, நேசி எம்.எஸ். பாஸ்கர் சார வச்சு ஒரு ம். அற்புதமான ஒரு படைப்புன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். எனக்கு அதுல ரொம்ப புடிச்சது எப்படின்னா, வேக வேகமா போறீங்க தம்பி. சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத மெதுவா நின்னு பார்த்துட்டு ரசிச்சுட்டு போங்க அப்படிங்கிற ம். அந்த இது ஒண்ணு. உண்மையிலே இன்னைக்கு காலம் போற வேகத்தெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு படம் எடுக்கணும் ம். அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்கிருந்து வந்தது? அதுல எம்.எஸ். பாஸ்கர் சார எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற ஐடியா பத்தி சொல்லுங்க ப்ரோ. சும்மா இந்த கதை வந்து சின்ன வயசுல எங்க அப்பா எனக்கு சொல்லிக் குடுத்தது தான். ம். அவரு பைக்ல கூட்டிட்டு முன்னால உட்கார வச்சுட்டு, அ இந்த மாரிலாம் இருக்காங்கப்பா. நீ பெருசாகி நீ வண்டி ஓட்டும்போது, நீ பார்த்து மெதுவா ஓட்டணும். உன்னால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துரக்கூடாது. உனக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்படின்னு.
எங்கள் அப்பா வந்து அவர் என்னை பைக்கில் கூட்டிகிட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் போவார். எங்களுக்கு எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் என்ன ஒரு நான் ஸ்கூலுக்கு போகணும் எனக்கு எக்ஸாமாக இருந்தால் கூட அவர் ரொம்ப மெதுவாக தான் என்னை கூப்பிட்டு போவார். அப்படி மெதுவாக போகும்போது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா இந்த உலகத்தை சுற்றி பார்த்துட்டே வரதுக்கான வாய்ப்பு எனக்கு அப்படி நான் சின்ன வயசில் பார்த்த விஷயங்களும் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது தான் இன்னைக்கு நான் அதை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணியிருக்கேன். அதில் இப்போ எல்லாரும் கேட்பாங்க எம்எஸ் பாஸ்கர் சார் வச்சு எப்படி எடுத்தீங்க, எப்படி சாரை வச்சு பண்ணீங்க, சார் எப்படி வந்தார் அப்படின்பாங்க. ஆனால் உண்மையிலே இது எப்படி நடந்துச்சுன்னா இப்படி ஒரு கதை யோசிக்கிறேன் இப்படி பண்ணணும்னு யாரெல்லாம் நடித்தா நல்லாயிருக்கும்னு யோசிக்கும் போது நிறைய பேர் வராங்க. அதில் எம்எஸ் பாஸ்கர் சார் மனசுக்கு வராரு. சாருக்கு கால் பண்ணுறேன், கதை சொல்கிறேன், சார் இப்படி கதை இருக்குது அப்படின்னோடனே பண்ணுறீங்களா சார் அப்படின்னா பண்ணுறேன் தம்பி அப்படின்ட்டேன். நாங்கள் 2 பேர் பேசுகிறோம், ஒரு ஷூட்டிங் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அதுக்கான எல்லா கேமரா மற்ற விஷயங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிவிட்டு சார் அன்றைக்கி காலைல ஸ்பாட்டுக்கு வராரு. சாருக்கு காஸ்டியூம் போடுறோம், ரூம் போகிறாரு, காஸ்டியூம் மாற்றிட்டு ஸ்பாட்டுக்கு வராரு. சார் இன்றைக்கி தான் சார் ஷூட் பண்ண போகிறோம், இது பண்ணிக்கலாமா சார்னா ஓகே பண்ணிக்கலாம். அந்த ஷாட் எடுக்கிறோம். அப்புறம் அடுத்த ஷாட் முடியுது, சாரோட கால் ஷீட் டேட் முடியுது, சார் போயிட்டாரு. நாங்களும் பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இதை வந்து ஒரு 1000 முறை நான் ப்ளேபேக் பார்த்துருப்பேன். எடிட்டில் உட்காரும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமோ ஒரு படம் வரும்போது அதை ஒரு டைரக்டரோ அந்த ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 1000 முறை குறைஞ்சது 1000 முறை பார்த்துருவோம். அதை ப்ரிவியூ கலர் இல்லாமல் லாகில் பார்க்குறதுலேருந்து கிரேட் பண்ணி அது சவுண்ட் மிக்சிங் பண்ணி வர வரைக்கும் எண்டு ப்ரிவியூ வரைக்கும் ஒரு 1000 முறை பார்த்துருவோம். அப்போது ஒரு நாள் இரவு ஒரு 3 மணி 4 மணி இருக்கும், எடிட்டில் உட்காந்து அதை எடிட் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, திடீர்னு ரொம்ப அன்ரியலாக இருக்குது. நான் அப்போ யோசிக்கிறேன், என்னடா எம்எஸ் பாஸ்கர் சார் வச்சு நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், இது ஏன் எனக்கு ரொம்ப அன்ரியலாக இருக்குன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது இந்த ஆதித்யா சேனலில் சாரோட காமெடிலாம் போடுவாங்க. அப்போ வீட்டில் ஜெட்டி பனினோட சுற்றிட்டு அவர் சாரோட டிவியில் பார்த்து ரசித்த ஒரு பையன். அது என்னோட வயசு, அதுதான் என்னோட வயசு அவரோட அனுபவத்தை பார்க்கும்போது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இன்னைக்கு நம்ம சொல்கிற ஒரு டைலாக்கை அவர் ஸ்க்ரீனில் சொல்கிறாரு, நம்ம சொல்கிற மாதிரி உட்காடுறாரு, நம்ம ஒன்று சொன்னால் இதை விட இது நல்லா இருக்குது தம்பி பண்ணலாமான்னு அவர் கேட்குறாரு. அப்போது வாழ்க்கை எவ்வளோ தூரம் நம்மளை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்குல்ல அப்படின்ற ஒரு சந்தோஷம். இது எனக்கு நடக்கும்போது தெரில, வேக வேகமாக இது பண்ணுறோம் அது பண்ணுறோம், அடுத்தடுத்து வேலை இருக்குன்னு அந்த வேலையை நோக்கி போயிட்டோம். ஆனால் அந்த ஒரு நாள் இரவு எடிட்டில் உட்காரும் போது ரொம்ப அன்ரியலாக ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்கு, இது ஒரு ஸ்டோரியா இப்போ நீங்க கேட்கும்போது நான் சொல்றதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதை ஃபீல் பண்ணுவோம், அதை பத்தி அந்த நினைவுகளை யோசிக்கவுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இல்லையா? சொல்லுங்க, நேஷனல் அவார்டு வின்னரை பத்தி சொல்லுங்க. எப்படி இருந்தது அவர் கூட டிராவல் பண்ணது? நீங்க சொன்னீங்க இப்படி பண்ணிக்கலாமா தம்பி அப்படின்னு கேட்கறது எல்லாமே நமக்கு ஒரு வரம் தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் அவரோட லேர்னிங்கை வந்து நமக்கு சொல்றாங்க, நம்ம அதுல இருந்து நம்ம ஒரு கத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த பாக்கியம் கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். சாரை பத்தி சொல்லுங்க, சாரோட டிராவல் பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு பெரிய சான்ஸ் தான். இப்போ எத்தனை பேருக்கு தன்னுடைய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் மாதிரி ஒரு ஆள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா சும்மா ஒரு ஐடி கம்பெனிலே வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக இல்லை, இப்போ தான் காலேஜ் 3rd year படிக்கிறோம், நம்ம போய் ஒரு கதை சொல்லும் போது அவர் அந்த கதை ஓகே நல்லா இருக்கு இது பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்புக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கதையை அவரை கூப்பிட்டு வந்துச்சா அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அவருமே வந்து சமுதாயத்துக்கு நிறைய கண்டிப்பா அதுதான் இப்போ இந்த கதை யோசிச்சுட்டு யாரெல்லாம் நடிச்சா நல்லா இருக்கும்ன்றதை விட யார் நடிப்பான்னு யோசிச்சேன். ஸோ நம்ம கூப்பிடுறோம்னா நமக்காக யாரும் வர மாட்டாங்க. அப்போ இந்த கதை இது எதற்காக பண்றோம் அப்படின்ற ஒரு கோர் விஷயம். அப்போ இதை யாரெல்லாம் பண்ணுவா அப்படின்னு நம்மளே சில பேர் வேல்யூ பண்ணி வைப்போம்ல. இப்போ என்னதான் ஒரு ரோட்ல ஒருத்தரை பார்த்தாலோ ஒரு தேட்டர்ல படத்துல ஒருத்தவங்களை பார்த்தா இவங்க இந்த மாதிரியான ஒரு ஆளா இருப்பாங்களோ அப்படி நான் ஒரு கெஸ்ட்ல தான் நான் எம்எஸ் பாஸ்கர் சார்ட்ட கேட்டேன். ரொம்ப நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு, ஒரு பெரிய லேர்னிங் தான். லேர்னிங்கும் ஒரு பெரிய அன்பு அவர்கிட்ட. நம்ம ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல கூட சார் பேசும்போது திடீர்னு மைக்கில் பேசும்போது அன்பு மகன் ரிச்சர்ட் அப்படின்ட்டாரு. எனக்கு பயங்கர அன்பாயிருச்சு. எனக்கு அது ரொம்ப எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக ரொம்ப டீப்பாக டச் பண்ணிட்டார். நான் சொன்ன அவர்கிட்ட சார் அது ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு சார் சார் அப்படின்னு. நீங்களும் என் பையன் மாதிரி தான் அப்படின்ட்டு அவர் பெரிய அன்பும் ஒரு லேர்னிங்கும் இருந்துச்சு. அதுலேயும் என்னென்னா ஷூட்டிங் அப்போது சார்கிட்ட நான் சார் ஒரு நிமிஷம் வாங்க சார் ஃபோக்கஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றேன். ஷூட்டிங் ஃபுல்லாகவே நான் சாரை கூப்பிட்றேன், வாங்க ஒரு நிமிஷம் வாங்க சார் ஃபோக்கஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவன் அசிஸ்டன்ஸ்லாம் அப்படியே பார்க்குறேன். எனக்கு அப்போ தெரியல. ஷூட் முடிச்சுட்டு கடைசியாக பேக் பண்ணி கிளம்பும் போது தான் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சாரையே ஃபோக்கஸ் செக் பண்ண கூப்பிட்றீங்க அப்படின்னா, நான் ஏன் என்ன அப்படின்னா, இல்லை அப்படிலாம் நம்ம பெரிய ஆக்டர்ஸை கூப்பிடக்கூடாது,
ஃபோக்கஸ் செக் பண்றது யார் வேணா செக் பண்ணலாம். கூப்பிடக்கூடாதுன்னா நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண அதுக்கு அவசியம் இல்லை. ஃபோக்கஸ் செக் பண்றத ஒரு அசிஸ்டன்ட் இவங்க நாங்க கூட பார்க்கலாம். அது நீங்க சார் ஏன் கூப்பிட்டீங்களே, அவரு ஏதாவது சொல்லிட்டாருன்னா என்ன? அப்பதான் எனக்கு தெரியும், ஓகே இப்போ ஃபோக்கஸ் செக் பண்ணலாம் வந்து நம்ம இந்த மாதிரி சீனியர் ஆக்டர்ஸை கூப்பிடக்கூடாது, அது யார் வேணா பண்ணலாம் போல. நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கத்துக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் அப்புறமா யோசிக்கிறேன், ஐயோ நம்ம எப்படியே கூப்பிட்டுமே. அனாசி அந்த ஷூட் ஃபுல்லாவே சார் ஒன்று வாங்க ஃபோக்கஸ் செக் பண்ணிக்கலாம் சார் எஞ்சி இதே வருவார் வந்து நின்றுட்டு அவர் அதை பண்ணாரு. ஓகே சார் எதுவுமே சொல்ல சார் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம், என்ன தம்பி என்ன கூப்பிடுறீங்க, இந்த மாதிரி யார் வேணா பண்ணலாம் அவர் வச்சு பண்ணுப்பா ஃபோக்கஸ் தானே செக் பண்ணுப்பான்னு சொல்லிருக்கலாம். பட் ஆனால் அவர் அதை பண்ணல. அதான் ஆர்டிஸ்ட். ஸோ புரியுது. இதனாலதான் அவர் எம்எஸ் பாஸ்கர், அதனாலதான் நேஷனல் அவார்டு அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரம். சாரோட பெரிய உழைப்புல இப்போ எனக்கே வந்து எல்லாரும் கேட்குறாங்க, நேஷனல் அவார்டு வின்னரை வச்சு நீங்க ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லா சாரோட உழைப்பு. அதை ஏதோ ஒரு இடத்துல ஓன் பண்ணிக்கிறதே சார் வந்தது எங்க உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பரிசு. கண்டிப்பா அது நம்ம ஷூட் பண்ணும்போது சாருக்கு அவார்டு அனௌன்ஸ் பண்றாங்க, நம்ம ரிலீஸ் ஃபங்க்ஷன் அப்போ சார் அதை அப்புறம் ரிசீவ் பண்ணிட்டு வர, அது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னமோ எங்களுக்கே கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம். உடனே சாருக்கு கால் பண்ணி அவ்வளோ சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும் போது நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம், எம்எஸ் பாஸ்கர் சார் இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், அவர் இப்படி அப்போதான் நாங்கள் அவரை பற்றி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடியே நாங்கள் பண்ணுறோம். சார் எப்படி வந்தார், அவர் வந்து ஃபர்ஸ்ட் டப்பிங்கில் இருந்தார், சீரியல் பண்ணார், இந்த மாதிரிலாம் நாங்கள் யோசிக்கும் போது அவருக்கு அந்த டைமில் அவார்டு இஷ்யூ பண்ணது ஒரு பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துச்சு எங்களுக்கு. கிரேட் பிரதர். கோகுல்னு ஒருத்தர், கண்டிப்பாக அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவர் பைக்கில் ஃபாஸ்ட்டாக போய் ஒரு பையனோட அப்பா வந்து ரோட்டில் நடந்து போகும்போது அவரை இடித்து அவர் இறந்துட்டார். அது வந்து எனக்கு இந்த ஸ்டோரி எங்கேயும் நான் கேட்கல, உங்கள் கமெண்ட்டில் ஷார்ட் ஃபிலிமோட கமெண்ட்டில் கீழே வந்து போட்டிருந்தாரு, இந்த பதிவை கோகுலுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஸோ இப்படி போகுது இல்லை, நிறைய பேரோட வாழ்க்கையில் இந்த ஷார்ட் ஃபிலிமோட கதை அப்படிங்கிறது வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. நிறைய பேர் வேகமாக போய் எந்த ஒரு தவறுமே செய்யாமல் இருந்த சின்ன குழந்தைகளையோ பெரியவர்களையோ இடித்து அவங்களோட உயிர் பறி போய் அப்படிங்கிற அந்த இருக்குல்ல, நிறைய பேருக்கு இது பர்சனலாக கனெக்ட் ஆகுது. அது எப்படி இருக்குது பிரதர்? நிச்சயமாக அந்த கமெண்ட்டை நானே பார்த்தேன். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அரசாங்க அதிகாரிகள், செலிபிரிட்டிஸு, ஸ்டார்ஸு, உச்சத்தில் இருக்கவங்கலாம் நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, பயங்கரமாக பாராட்டினாங்க. ஆனால் இந்த பாராட்டுகளெல்லாம் தாண்டினா அந்த ஒரு கமெண்ட் கொடுக்குற சந்தோஷம் இருக்கும். சந்தோஷம்னு இல்லை, அது கொடுக்குற ஒரு தாக்கம். அந்த கமெண்ட் என்ன போட்டாருன்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி கோகுல்னு ஒரு பையன் வேகமாக வந்து இடிச்சு எங்கள் அப்பாவை நான் இந்த நாளில் இழந்துட்டேன் அப்படின்னாங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ ரீச் கோகுல் அப்படின்னு. அந்த கமெண்ட் ஒரு நைட்டு தான் நான் பார்த்தேன். அந்த இரவு வந்து எப்படி ஒரு படைப்பை நம்ம பண்ணிட்டோம்ல, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு பெரிய தாக்கம் தான். கடந்து போகிறது கஷ்டமாக இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டம். இந்த பாராட்டுகளெல்லாம் விட எனக்கு அந்த ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப, அதுதான் நான் வேல்யூ பண்ணுறேன், அதுக்காக தான் நான் படம் பண்ணுறேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். மற்றதெல்லாம் சும்மா ஜிகினா தான், அதுதான் நமக்கான ஒரு மெயின் இது. இன்னொன்று நம்ம அது கோர் ஐடியா அதுதானே, நம்மள மாதிரியே அந்த சாலையை நிறைய மக்கள் பயன்படுத்துகிறாங்க, நம்மளால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு பேசிக்கான ஒரு அறிவு தான். ஆனால் அந்த பேசிக்கான அறிவே இல்லாமல் நிறைய பேர் ஓடிட்டு இருப்பாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக போவோம். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி ஓட்டும்போது கூட என்னைக்காவது கொஞ்சம் வேகமாக போயிட்டா கூட மெதுவாக போடா அப்படின்னு. ரெண்டு விஷயம், ஒன்று நமக்கு எதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம வீட்டை பார்த்துக்கிறதுக்கு நான் வேறு யாரும் இல்லை, நான் அதே தானே மற்றவங்களுக்கும், நம்மளால வேறு யாருக்கும் தான் ஏறக்கூடாதுல்ல அப்படின்ற ஒரு சின்ன தாட்டு தான். அதை ஒரு வைடாக எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு உருவாக்குனது தான். கிரேட் பிரதர். அது கரெக்டான நம்ம பண்ண வேலை கரெக்டான இடத்துக்கு போயிருச்சுங்கிற ஒரு எண்ணமும் ஒரு சந்தோஷமும் அந்த ஒத்த கமெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா பிரதர்? ஏன்னா நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்ம பண்ணுறது 1000 பேருக்கு 1,00,000 பேருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அதில் ஒருத்தர் அதில் பலனடைஞ்சா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு செயல் தான் சூப்பர். வாழ்த்துக்கள் பிரதர். இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய படங்களுமே எந்த மாதிரி இருக்கும், உங்களோட ஐடியாலஜி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. தெரியல, எனக்கு திடீர்னு என்னென்னா தோணுதோ அது எல்லாத்தையுமே ஒரு கவிதையாக எழுதுகிறோம், ஒரு படமாக எடுக்க முயற்சி பண்ணுறோம். ஏன்னா இப்போ அடுத்து கூட அந்த போதைப்பொருள் அவேர்னஸ் பற்றி ஒரு பண்ணணுன்ற ஒரு சின்ன ஐடியா. போதைப்பொருள் பயன்படுத்துறது ஒரு தவறான பழக்கம். மனிதர்கள் நம்ம எப்போ ஒரு தவறான பழக்கத்துக்குள்ளேயோ ஒரு தவறான ஒரு ஆளாகவும் மாறுறோம். ஒரு அன்பின் தொடுதலோ ஒரு அரவணைப்போ அந்த ஒரு டச் இல்லாத போது ஒரு மனுஷன் வந்து கெட்ட பழக்கத்துக்குள்ளேயோ ஒரு கெட்டவனா மாறிடுறான்.
அப்படி ஒரு அன்பின் அரவணைப்பு எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா யாருமே எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கோ கெட்டவனா மாற மாட்டாங்கல்ல. இந்த உலகத்துல எந்த ஒரு தவறான விஷயங்களும் நடக்காதுல்ல. அந்த அன்பு எல்லாருக்கும் கிடைச்சு ஏதோ ஒரு லேக் ஆஃப் லவ் ஆர் லேக் ஆஃப் கைண்ட்னஸ் தானே எல்லாரையுமே இங்க மோசமானவங்களா மாத்துது. உண்மை. ஸோ அப்ப அந்த அன்பு எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா, அப்ப அது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான என்ன வழி? அப்ப அத ஒரு படமா எப்படி நம்ம சொல்லலாம்? அப்படின்னு ஒரு கதை வச்சிருக்கேன். இது வந்து ட்ரக் அவேர் யாருமே ஒரு போதைப் பொருள் அவேர்னஸ் ட்ரக் அவேர்னஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி மூலியமா அணுகிருக்க மாட்டாங்க. ட்ரக்குக்கு சொல்யூஷன் அன்பு தான் அப்படிங்கிற அந்த ஒரு இப்ப என்ன நீங்க எல்லாத்தையும் இப்ப இருக்கிற போதைப் பொருளா நீங்க சீஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருமா? வந்துட்டு தான் அது இருக்கு. வேற சப்ஜெக்ட். நம்மளா அத போய் வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அப்படின்றது தான் நம்மளோட மெயின் சப்ஜெக்ட். அப்ப இதுக்கு ஒரு கதை இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்லிட்டோம்? நம்ம எண்ணங்கள் மாரி படப்பிடிப்பும் ஈஸியாவோ, இல்ல செலவு இல்லாமலயோ ஈஸியா இருந்துச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். கரெக்ட். ஆனா அந்த மாரி இல்ல. இல்ல. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. உண்மை, உண்மை, உண்மை. எது பண்ணாலுமே காசு அப்படிங்கிறது தான் சினிமா. சினிமால பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கு. நான்லாம் சில விஷயங்கள்லாம் உள்ள வந்து மாட்டிக்கிட்டு என்னடா இப்படி அப்படின்ற மாரி இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப இது கூட நான் வந்து இப்ப இந்த ஷார்ட் ஃபிலிமே சார வச்சு பண்ணது. ஆனா எந்த பெரிய லேபிளுக்கும் குடுக்கல. ம். இத நினைச்சிருந்தா இவ்ளோ ஒரு ஆக்டர் உள்ள இருக்காரு. இவ்ளோ குவாலிட்டியா பண்ணியிருக்கோம். ஒரு கன்டென்ட் ஏதோ ஒரு நல்ல கருத்த சொல்லியிருக்கோம். இது ஏதாவது ஒரு லேபிள்ல குடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இல்ல எனக்கு அது வேண்டாம். ம். ஏன்னா இது நானே ஒரு ரிலீஸ் லேபிள் உருவாக்கி குயில் பிக்சர்ஸ்ன்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நம்ம பேஜ்ல இது இருக்கட்டும். வேற ஒரு லேபிள்ல குடுத்துட்டோம்னா நெறைய வியூஸ் போகும். அதுல இருந்து ஒரு ரெவென்யூ வரலாம். அ ஆனா அத மக்கள் எடுத்து ரீஷேர் பண்ண முடியாது. கரெக்ட். காப்பிரைட்ஸ்ங்கிற ஒரு இஷ்யூ அவங்க ஒண்ணு. YouTubeல ரீல்ஸா போட்டா கூட அந்த லேபிள் வந்து ரைட்ஸ் கிளைம் பண்ணிடுவாங்க. ஸோ ஐ வாண்ட் பீப்பிள் டு see. நான் ஏன் படம் பண்றேன்? நான் சம்பாதிக்க பண்ணல. இது மக்கள் பார்க்கணும். எடுத்து நீங்க பயன்படுத்துங்க நீங்க வீடியோ. யார் வேணா யூஸ் பண்ணுவீங்க. என் வீடியோலாம் நெறைய பேர் எடுத்து போட்டு மில்லியன் வியூஸ். ஆமா. உண்மையிலேயே இன்ஸ்டாகிராம்ல நீங்க போடுற பதிவ நெறைய பேர் எடுத்து போட்டு ஆமா, ஆமா. அது இப்ப எனக்கு நெறைய நைட் நண்பர்கள் கால் பண்ணி சொல்லுவாங்க. "ஏய் என்னடா உன் வீடியோ அவன் எடுத்து போட்டுருக்கான். அவன் 2 மில்லியன் போயிட்டு இருக்குடா அவனுக்கு. அவனுக்கு காசு வருமாடா?" வருமான்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுல ஒரு 2 மில்லியன் பேர் பார்த்துருக்கான்ல. சந்தோஷம். சந்தோஷம். இங்க இல்லாத ஒரு 2 மில்லியன் அங்க பார்த்துருக்கான் அப்படின்னும்போது ஹாப்பி. எண்ட் ஆஃப் டே அதுக்காக தானே நம்ம பண்றோம். என்ன கனவுகளோட வந்தீங்க ப்ரோ இங்க உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள? சினிமா பண்ணணும் ஒண்ணு. அத தாண்டி வேற ஏதாவது இருக்கா? சின்ன வயசுலேருந்தே சினிமா பண்ணணுன்ற ஆசை இருந்துச்சு. அத தாண்டி என் பேரு வந்து வெறும் ரிச்சர்ட் தான். ம். அ எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரிச்சர்ட் விஜயகுமார்ன்னு மாத்துனேன். அப்பாவோட பேர் விஜயகுமார். அத எடுத்து நான் பின்னால வச்சுக்கிட்டேன். ஏன்னா அவர் இறந்து அன்னைக்கு அவர அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு, அ ஏதோ ஒரு விதத்துல அவர மறுபடியும் நம்ம உயிரோட வச்சுட்டே இருக்கணும். இந்த உலகத்துல அவர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால என் பேருக்கு பின்னால அவர் பேரை நான் சேர்த்துக்கிட்டேன். ரிச்சர்ட் விஜயகுமார். அன்னிலேருந்து நான் ரிச்சர்ட் விஜயகுமார். அப்படி யார கேட்டாலும் நான் ரிச்சர்ட் விஜயகுமார் அப்படின்றேன். அப்ப என்னோட காலத்துக்கு பிறகு அந்த பேர் எப்படி இருக்கும்? அப்ப அத வந்து அப்ப இந்த பேர பதிவு பண்ணணும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு செயல் செஞ்சோம்னா, இந்த பேர நினைவு வச்சுக்கிற மாரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன வழின்னா, நமக்குள்ள இந்த மாரி சின்ன சின்ன கவிதை எழுதுறோம். ஒரு ஸ்டோரி, நல்ல கருத்துக்கள் தோணுது. அப்போ ஒரு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ரிச்சர்ட் விஜயகுமார்னு ஸ்க்ரீன்ல இருக்கும்போது, அப்ப ஏதோ ஒரு விதத்துல அப்பா அங்க இன்னும் இருந்துட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு சின்ன ஆசை. ஆசை. அதுக்காகவும் நான் உழைச்சுக்கிட்டு இருக்கேன். உழைச்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலத்திலயுமே நம்மளோட நம்ம யார் மூலியமா இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். அப்பா அப்படிங்கிற அப்பா, அம்மா அப்படிங்கிற அவங்கள எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது கிரேட் பிரதர். இன்னொன்னு கேட்க மறந்துட்டேன் நானு. போலீஸ் அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? ஏன்னா, அவங்களுக்கு என்ன சொல்றது? அவங்க அத தான் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட. மெதுவா போங்க, டிராஃபிக்க வந்து ஃபாலோ பண்ணுங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணாதீங்க, ஃபோன் பேசிட்டு போனுங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, ஸ்பீடா போகாதீங்க. அத நம்ம ஒரு படமா எடுத்து பண்றோம். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒண்ணு பண்றோம். அவங்க சைடுல இருந்து என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு? எல்லாருமே பாராட்டுனாங்க. ரொம்ப பாராட்டுனாங்க. இன்னொன்னு இத நாங்க ஷூட் பண்ணும்போது அதுல ஆக்சுவலா எம்.எஸ். பாஸ்கர் சார் மட்டும் தான் ஆக்டிங். மத்த எல்லாருமே ஒரிஜினல் போலீஸ். அப்படியா? ஆமா. கூட இருந்த எல்லாமே ஒரிஜினல் கூட போலீஸ். இருந்த எல்லாரும் ஒரிஜினல் போலீஸ். மொத்த டீமே வந்து ஒரிஜினல் ஆவடி போலீஸ். ஓ! ஓகே, ஓகே. ஷூட் பயங்கர பரபரப்பா போச்சு. நான் ஷூட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அவங்க யாருக்குமே என்ன கதைன்னே தெரியாது. அப்படியா? ஓகே. அது பர்பஸா இல்ல. சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பும், ஒரு சூழல் கிடைக்கல. ம், ம், ம். ஷூட்டுக்கு அந்த ஒன் டேவோ ஒரு ஃபியூ ஹார்ஸ் முன்னால தான் அவங்க வந்தாங்க. அவங்க கிட்ட இது பண்ணுங்க. டக்குனு அந்த ஒரு பரபரப்புலயே போயிருச்சு. ம், ம், ம். அவங்க அந்த கதைய சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஓகே. அவங்க ஒர்க் பண்ணவங்க கிட்ட. அப்ப அத முடிச்சு நம்ம என்னடா இவரு இத எடுத்துட்டு வான்றாரு, அத பண்ணு, இங்க நில்லுங்கன்றாரு. ஒரு ஃபுல் டே நாங்க அவங்கள யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். ம், ம், ம். அவங்களும் ரொம்ப கோஆப்பரேட் பண்ணாங்க. பயங்கர ஜாலியா இருந்துச்சு ஆக்சுவலா. ஓகே. எல்லா போலீஸ பார்த்து பயந்து ஓடுவாங்க. நம்ம அவங்க கூட நெருக்கமா ஒரு சந்தோஷமான
மனிதர்கள் தானே சேர்ந்து ஒரு வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. இல்ல ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க எங்கள. ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க. நெறைய இப்ப என்னடா இது சொல்றாரு, இத பேச சொல்றாங்க, அந்த டயலாக் சொல்றாங்க. ஒண்ணுமே புரியாதுல்ல. நம்மள ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னே சொல்லாமனா எப்படி இருக்கும்? ஆனா எண்ட் ஆஃப் தி டே இந்த படம் ரிலீஸ் ஆயி அந்த ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்க்ரீன் பண்ணோம். நம்ம கமிஷனர் சங்கர் சார் தான் ரிலீஸ் பண்ணாரு. அ அத ஃபங்ஷன்ல இத பார்த்துட்டு எல்லாரும் பயங்கர ஷாக்கிங். நாங்க இது இப்படி எதிர்பார்க்கவே இல்ல. ஆ. நாங்க என்ன நெனச்சோம், வழக்கமா இப்ப என்ன அந்த பையன கூட்டு போவாங்க. ஏதாவது ஒரு ஃபைன் போடுவாங்க. இல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அடிபட்டவங்கலாம் காட்ட போறாங்க. இதுதான் நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம். ஆனா இப்படி ஒரு இத நீங்க காட்டுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப பாராட்டுனாங்க. நெறைய காவலர்கள் வந்து ஃபோன் பண்ணி வாழ்த்துறாங்க. ம். இந்த மாரி நாங்க இங்க இருக்கோம். எனக்கு ரொம்ப புடிச்ச சில ஆட்கள்லாம் வாழ்த்துனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இது எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு இந்த களப்பணியில இருக்காங்கல்ல. போலீஸ் வந்து அந்த ஃபீல்ட்ல நிக்கிறவங்க, ரோட்ல நிக்கிற ஆட்கள் அவங்க. அவங்க எல்லார் மனசுலயும் இந்த எண்ணம் இருக்கும். என்னடா இவன் வேகமா போறான். மிஞ்சி போனா நம்ம இவனுக்கு ஒரு ஃபைன் பண்ண போறோம், இல்ல ரிமாண்ட் பண்ண போறோம். ஆனா அத தாண்டின இழப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம், ம், ம். அது வந்து இன்னைக்கு இந்த இன்டர்வியூல உட்கார்ந்து பேசுற நீங்க, நான தாண்டி அந்த பணி செய்யற காவலர்களுக்கு அது மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்களோட எண்ணங்கள ஏதோ விதத்துல நான் விஷுவலா காமிச்சிருக்கேன். கிரேட். சூப்பர் பிரதர். எதனால டீ கடைக்கு கூப்பிட்டு போய் டீ வாங்கி குடுத்து, அவருக்கான ஒரு மாற்றத்த குடுக்கலாங்கிற ஒரு ஐடியா வந்தது? இல்ல எனக்கு அந்த பையன அந்த பையனுக்கு இந்த உலகம் எவ்வளவு அழகானதுன்றத காட்டணும். அவன் வந்து எந்த பத்தின கவலையுமே அவனுக்கு தன்னை பத்தின கவலையும் இல்ல. தன் இல்ல. அப்பா, அம்மா, சான்றோர்கள் இந்த உலகத்த பத்தின கவலையும் இல்லாம, ரொம்ப வேகமா ஓட்டுறது ஒரு கெத்து ம், அப்படின்னு ம், நெனச்சுட்டு போற அந்த மாரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு ஆள் அவன். அவனுக்கு இந்த உலகம் எவ்வளவு அழகானதுன்னு நம்ம புரிய வைக்கணும். ம். அப்ப என்னன்னா, அவன கொஞ்சம் ஸ்லோ ஆக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப அவன ஸ்லோ ஆக்கணும்னா, அவனோட அந்த ஃபேன்சி பைக்ல இருந்து அவன இறக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப ம். இறக்கினா, அவன மெதுவா நம்ம இந்த மாரி கூட்டிட்டு போணும். அப்ப எங்க அவன கூட்டிட்டு போலாம்? அப்போ ஒரு விஷயத்த பேசுறதுக்கு டீ கடைய விட சிறந்த ஒரு இடம் இருக்குமா? அதுதாங்க கான்வர்சேஷன் ஹப்பேவும். ஆமா. சோ, அப்ப சரி டீ கடைக்கே போலாம் அப்படின்ட்டு, அதுவும் அந்த டீ கடை எனக்கு ரொம்ப புடிச்ச டீ கடை. அப்படியா? அம்ப ரெகுலரா போற டீ கிடையாது. ஒரு காலத்துல போயிட்டு இருந்தேன். ஓகே. அம்பத்தூர்ல இருக்கு அது. ம், ம். அம்பத்தூர்ல இந்த அ. அம்பத்தூர்ல அந்த சிங்கப்பூர் ஷாப்பிங்ல, அந்த ஓடி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு. அ எனக்கு ரொம்ப புடிச்ச இடம். நம்ம ஒரு ஒரு பீரியட்ல இந்த காலேஜ் சென்னை வந்த டைம்ல ம், ம். அ கோயம்பேடுல பைக் வச்சுட்டு, அங்கருந்து பஸ் ஏறி, ஃப்ரெண்டு கூட இங்க வந்து, அவன் வாங்கி தர அந்த முட்டை பப்ஸும், ஃப்ரூட்டியும் சாப்பிட்டு, அ. அடுத்து அந்த டீ கடையில ஒரு டீ சாப்பிட்டு, போட்டு பஜ்ஜி சூப்பரா போடுவான். பஜ்ஜி சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறேன். அந்த மாரி தான் லைஃப் ஸ்பேன் அந்த சைக்கிள் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அதனால அந்த கடை ரொம்ப மனசுக்கு நெருக்கம். அப்ப நம்ம எந்த டீ கடை காட்டலாம்? ஓகே இதான் இருக்குல்ல நம்ம கடை தானே அப்படின்ட்டு அந்த கடை ஃபிக்ஸ் பண்ணோம். இன்னும் அந்த இடைப்பட்ட பயணம் கேப் இருக்குல்ல. எம்.எஸ். பாஸ்கர் சாரும் அந்த பையனும் டிராவல் பண்ணி வர டைம். எண்ட்ல வந்து கேட்பான் அவன். "இப்ப நம்ம எங்க போறோம் தெரியுமா தம்பி?" அப்படின்னு சார் கேட்பாரு. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான். "ஜெயிலுக்கா சார்?" அப்படிம்பான். "இல்ல." அப்ப ஜெயில் ரொம்ப பயங்கரமான ஒரு இடம். ம், ம். அத அப்படியே ஆப்போசிட் பண்ணணும். ரொம்ப பிளசன்ட்டா, சாந்தமா ஒரு 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 சாதாரண எளிமையான இடமா மாத்தணும்னா, அப்ப டீ கடை தான். டீ கடை தான். நாங்க டீ கடைக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அத யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆமாமா. ஆக்சுவலா. நெவர் நாங்களுமே எதிர்பார்க்கல. ஜெயிலுக்கு ஆமா, கூப்பிட்டு போனா, அப்ப ஜெயில விட மோசமான இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்களோங்கிற மாரி எண்ணங்கள் போகும். ஆனா அது கிடையாது. வா ஆமா. டீ கடை ஒரு டீய போட்டு பேசிட்டு கிளம்புவோம் அப்படிங்கிற அந்த அப்ப இது கூட அந்த வந்து டீ சாப்பிடும்போது கூட அந்த பையன் அவன் எடுத்து குடிக்க மாட்டான். அவன் வந்து கில்ட் சார் ஆவான். சொன்னதுக்கு அப்புறம் தான் குடிப்பாரு. சார் வந்து இப்படி தட்டுவாரு. தட்டுனதுக்கப்புறம் அவன் கில்ட் ஆவான். அந்த கில்ட்டுக்கு அப்புறம் தான் அவன் அப்பதான் அவன் ரியலைஸ் பண்ணிட்டான். நெறைய பேர் கேட்டாங்க. எனக்கு கால் பண்ணி நெறைய பேர் வந்து, "நீங்க ஏன் அந்த பையன் ரியலைஸ் பண்ணிட்டான்றதுக்கு ஏதாவது ஒரு டயலாக் வச்சிருக்கலாம்ல" ம், அப்படின்னா. ம், ம். டயலாக்லாம் தேவையே இல்லைங்க. இல்ல. அவனே ஆல்ரெடி பாவம் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு ம், இருக்கான். அவன ம். தன் வாயால, "ஐயோ! நான் தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்கன்னு" கையெடுத்து கும்பிட வைக்கணுமா? தவறு செஞ்ச ஒருத்தன வந்து நீங்க, "நான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு அவன கால்ல விழ வைக்கிறதோ, அவன அவன அந்த மன்னிப்பு கேட்க வைக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவனுக்கு ஒரு அமைதிய குடுத்து அவனோட பார்வையே அத முடிச்சிரும். ஆக்சுவலா சூப்பரா சொன்னீங்க ப்ரோ இது. ஏன்னா நெறைய பேரு நெறைய தவறுகள் நானும் தவறு பண்ணுவேன், இவனும் தவறு பண்ணுவான், நீங்களுமே தவறு பண்ணுவீங்க. ஆனா அதுக்கான திருப்பி பதில் அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு மோசமா எதிர்பார்ப்போம். ம். அது இல்லாம ஒரு அரவணைப்பா, ஒரு அன்பா அந்த இது அணுகுனது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். ரொம்ப சந்தோஷம். இந்த பதில் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. கிரேட். இது அப்பா பார்த்திருந்தா கண்டிப்பா சந்தோஷப்பட்டுருப்பாங்க. நான் ஒரு இந்த சமுதாயத்துக்கு என் மூலியமா ஒரு நல்ல ஒரு ஒரு பையன குடுத்துருக்கேங்கிற ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அது கண்டிப்பா மிஸ் ஆகும் இல்லையா பிரதர்? கண்டிப்பா அது இருந்துட்டே இருக்கும்ல. அது என்ன ஆமா. பண்றது? ரொம்ப யாராவது கேட்கும்போது ரொம்ப ஈஸியா சிரிச்சுட்டு போயிருவேன். ஆனா அது என்ன யாரு பார்த்தாலும், யாரு இவ்ளோ பெரிய விஷயங்கள் கிடைச்சாலும் அது ஒரு ஆனா அந்த அந்த ஃபங்ஷன்ல கூட நான் ஸ்டேஜ்ல ம். சொல்லியிருப்பேன். இந்த மாரி அ எனக்கு திடீர்னு தோணுச்சு. நான் பேசிட்டு இருக்கும்போது கீழ பத்திரிக்கையாளர்கள்லாம் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க.
எனக்கு அதை பார்த்த உடனே என் அப்பா ஒரு பத்திரிக்கையாளர், அவர் விகடனில் இருந்தார். அப்போ சொன்னேன், எங்கள் அப்பா ஒரு பத்திரிக்கையாளர், அவர் ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட், சினிமா சாரி விகடனில் இருந்தார். எங்கள் அப்பா அங்கே நின்று இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை ஃபோட்டோ எடுத்து செய்தி போடுற ஒரு ஆள், இன்னைக்கு அவர் பையன் நான் இங்கே நிற்கிறேன், இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இந்த விழா எனக்கான ஒரு விழாவாக இருக்குது, இங்கே நிற்கிறேன்றதை விட அவர் என்னை நிறுத்தி இருக்காருன்றது சரியான வார்த்தையாக இருக்கும் அப்படின்றது எனக்கு அந்த ஸ்பாட்டில் எனக்குள்ள அது உணர்ந்தேன் நான். அவர் தானே நிறுத்தியிருக்காரு, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை இப்படி மோல்ட் பண்ணியிருக்காருல்ல. ஃபேமிலியில் அம்மாலாம் என்ன சொன்னாங்க? அம்மா பயங்கர சந்தோஷம். அம்மாவுக்கு நான் தான் அம்மா தங்கச்சி அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவங்கள முன்னால் உட்கார வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. கிரேட் பிரதர். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதில், பேசினதில். நிறைய பேசணும் நம்ம. நெல்கவனி நேசியை தாண்டி நம்ம நிறைய யதார்த்தங்கள், வாழ்க்கைக்கு கனெக்ட் ஆகக்கூடிய நிறைய யதார்த்தங்களை பற்றி பேசணும், தேவைகளை பற்றி பேசணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குங்கிறத கேட்டு கடைசியாக முடிச்சுக்கலான்னு ஒன்று தோணுது. நிறைய இருக்கும் கண்டிப்பாக, எக்கச்சக்கமாக இருக்கும், யோசிச்சு வச்சுருப்போம், இந்த தேவை இருந்தால் நடந்திருக்கும், இந்த தேவை இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த தேவை நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு. நமக்கு எனக்கு இருக்க ஒரே ஐடியா, ஒரே வேலை அப்படின்னா சினிமா பண்ணணும். இப்போ எனக்கு ஆக்சுவலாக சினிமா பண்ணணுன்ற ஆசை கூட போயிடுச்சு. ஒரு தேட்டருக்கு ஒரு பெரிய படம் பண்ணால் அந்த இதில் ரொம்ப டயர்டாகிடுச்சு எனக்கு. சின்ன சின்ன இது பண்ணி இப்போ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்தேன், முனிஷ்காந்த் சார். அந்த படம் வந்து நிறைய குழந்தைங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு படம். ஓகே, அது ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஸ்டோரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் போக முடியாது. ரொம்ப சென்சிபிளான ஒரு படம். அந்த படத்தில் நடித்த குழந்தைகள், அது இன்னும் நிறைய குழந்தைங்க அவங்களோட இது ஆக்சுவலாக என்னென்னா, இதை வெளியே சொல்லவும் முடியல, அதை வச்சுக்கவும் முடியல. இப்போ எனக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அந்த படம் முடிக்கிறதுக்கு. இப்போ நான் சொன்னேன்னா நிச்சயமாக அந்த உதவிகள் கிடைக்கும். நாங்கள் பண்ணுறோம் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, நான் தரேன், நீங்கள் இதை முடிச்சிருங்க, இவ்வளோ தானே முடிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் உதவி பண்ணலாம். ஆனால் அதை இப்படி ஒரு தளத்தில் அதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ சொல்லிட்டா எந்த அளவுக்கு உதவிகள் வருமோ அதே அளவுக்கு அதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியான விஷயங்களும் வெளியே வரும். சரி, ஸ்ட்ரகிள்ஸ் தானே, எண்ட் ஆஃப் தி டே ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளே அதை ஸ்ட்ரகிள் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ அதுக்காக நான் என் காசு ஒரு 4 லட்ச ரூபா போட்டு அந்த படம் அப்படியே பாதியில் நிற்குது. ஓகே, முடிச்சு கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் ஒரு 90% முடிச்சு, ஷூட்லாம் முடிஞ்சு, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிடலாம். அடுத்து அந்த மாதிரியான நம்பிக்கையும் இருக்கு இல்லையா? நம்பிக்கைன்றதை விட அது பண்ணியே ஆகணும்ல. வேற ஏதாவது ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ட்ராமா, ஒரு காமெடினா விட்டுறலாம். குழந்தைக்கு நான் உயிரை காப்பாத்துறேன்னு அவங்கள கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சு அதை அப்படியே ஹோல்டில் போட்டு வைக்கிறது நியாயமா இருக்காதுல்ல. நிச்சயமா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும். சீக்கிரமா முடிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தாண்டி எனக்கு அது முடிச்சதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணி பேசணும், அது சார்ந்து நிறைய பேசணுங்கிற ஒரு ஆர்வம் தான் அதிகமாக இருக்கு. எனக்கு அதை தாண்டி நிறைய சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸாக கூட பண்ணணும்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கு. சின்ன சின்ன இதுவே 6 மினிட்ஸ் தான், 6 மினிட்ஸ்ல ஒரு பயங்கர ஒரு இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஆனால் 6 மினிட்ஸ் பண்ணுறதும் கஷ்டம் தான். ஆமா, ஆனால் ஒரு பெரிய படத்தை கம்பேர் பண்ணால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. எனக்கு ஏன் நான் ஈஸியானதை தேடி போறேன்னா, கொஞ்சம் மென்டலி நான் ஃப்ரீயாக இல்லைன்றதுனாலையோ கூட இருக்கலாம். எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னோட தாட்ஸை இப்படி ஒரு சின்னதாக ஒன்று பண்ணுறேன், அது எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் அது தேவைப்படுது. ஆக்சுவலாக நான் எழுதின ஒரு கவிதை இருக்கும், என்னோட சிகரெட் கவிதைகள் பயங்கர வைரலாக பார்த்துருக்கேன், நிறைய மில்லியன் வியூஸ் போகும். அது ஏன் அந்த கவிதைகள் அப்படி போகுதுன்னா எல்லாருக்கும் ரிலேட்டபுளாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அதில் ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன், சிறுவனின் 2 விரல்களுக்கு எரிய சிகரெட் துண்டு எரிய இந்த உலகம் காரணங்களை பற்ற வைத்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு. அதை படிச்சுட்டு காலைல 6 மணிக்கெல்லாம் ஃபோன், எப்படிங்க அப்படி எழுதுனீங்க, நான் இப்போ சிகரெட் அடிச்சுட்டே பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு கட்டத்தில் இதெல்லாம் ஏங்க இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஏதோ ஒரு பெரிய துயரத்தில், ஒரு பெரிய வழியில் நான் அந்த கவிதையை எழுதினேன். ஆனால் அதை ஒருத்தன் எங்கேயோ கொண்டாடிட்டு இருக்கான்ல, அப்போ அவனுக்குள்ளேயும் அந்த ஒரு பெயின் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அது எல்லாத்தையும் கடந்து தாண்டி வந்து ஒரு இடத்துல நிற்கும் போது ஒரே ஒரு விஷயம்தான், நெவர் ஹார்ம் யுவர் செல்ஃப். நமக்கு நம்மளே எந்த பாதிப்பும் உண்டு பண்ணிக்க கூடாது. அதனாலதான் எனக்கு அடுத்து வந்து ஒரு ட்ரக் அவேர்னஸை பற்றி ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகம் என்னை புஷ் பண்ணிகிட்டே இருக்கு. அது தற்கொலை, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நாளாவது தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சிருப்போம். கண்டிப்பாக எல்லாருமே எல்லாருமே நான் சந்திக்கிற எல்லா மனிதர்களும் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம பேசிட்டு போது கேட்டேன், யாராவது ஒரு ஆள் நீங்கள் என்னைக்கா தற்கொலை பண்ணிக்கணும் உங்களுக்கு தோணியிருக்கான்னு கேட்கும் போது, இல்லைங்க எனக்கு அப்படிலாம் தோணுனதே இல்லை அப்படின்னு யாராவது ஒரு ஆள் சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு பெரிய ஏக்கம் எனக்குள்ள இருக்கு. அப்போ எனக்கும் தோணியிருக்கு. அப்போ எனக்கு தோணும் போல நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன்,
தற்கொலைக்கு முன் தனக்கு பிடித்த உணவகத்தில் ஒரு முறை சாப்பிட சென்றான். அங்கு உணவு பரிமாறும் ஊழியர் ஒருவர், சார் ஐ ஹோப் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆர் யூ ஓகே என்று கேட்டார். என்ன ஆச்சு என்று இந்த உலகத்தில் கேட்க ஒரு உயிர் இருக்கும் வரை உயிரோடு இருக்கலாம். தற்கொலை கொஞ்சம் முற்றி வைக்கப்பட்டிருக்கு. ஐயோ, இன்னைக்கு நிறைய பேர் தேவையே அதுதான். அவன் என்னன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு அவனுக்கு முடிவாயிருச்சு. அப்ப சாகறதுக்கு முன்னால ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? உலகத்திலே தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுவான். அப்ப அவனுக்கு வந்து இந்த உலகத்திலே பிடிச்சது, அவன் அந்த ஃபேவரட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு சாப்பிட்றத தவிர அவனுக்கு இந்த உலகத்துல வேற எதையுமே பிடிக்கல. அவன் அந்த லெவலுக்கு வந்துட்டு வந்தக்கூடிய ஒரு ஆள் அவன். அப்ப அவன் அங்க போய் சாப்பிட்றான். அங்க ரெகுலரா அவன் போய் சாப்பிட்றால அந்த ஹோட்டல் வெயிட் இருந்தா அவனை பார்த்து, ஏன் சார் டல்லா இருக்கீங்க, என்ன சார் எல்லாம் ஓகேவா அப்படின்னு விசாரிக்காரு. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இவன் அவனோட வழியை அந்த ஒரு சப்ளையர்கிட்ட அவன் சொல்றான். அப்ப அங்க அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குதுல்ல, ஒரு அன்பின் அரவணைப்பு, நம்மளும் அந்த தொடுதல் கிடைக்குதுல்ல அவனுக்கு அங்க. அப்ப அவன் என்ன யோசிக்கிறான், அவன் கேட்டான்ல, இந்த அன்புக்காக இன்னைக்கு ஒரு நாள் நம்ம உயிரோடு இருக்கலாம், இந்த தற்கொலையை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு அவன் தற்கொலையை தள்ளி வச்சுட்டான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சில விஷயங்கள் வந்து நம்மள உயிரோட மீட்டு வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்புறேன். கடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கும் ஒரு நிகழ்வு. இந்த கவிதையை கேட்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு? அந்த ஒரு வார்த்தை, நீங்க நல்லா இருக்கீங்களா, உங்க எல்லாத்துக்குமே உங்க வாழ்க்கை ஓகேவான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாம தான் அந்த ஒரு எண்ணமே வருது. அதுக்கு அந்த நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல இதுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுத்தோம். அது ஏதோ ஒரு வகையில யாருன்னே தெரியாத ஒரு நபர் மூலியமா நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒண்ணுதான் வந்து எனக்கு தோணுச்சு. அது பயங்கர கரெக்ட் ஆகுது, எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகுது. நிறைய நேரங்கள்ல நமக்கு தனிமையில இருக்கிற நேரத்துல, வெளியூர்ல இருந்து வேலைக்கு வரும், தனிமையில இருக்கிற நேரத்துல, சமாளிக்க முடியாத நேரத்துல, போதுண்டா அப்படிங்கிற முடிச்சுக்கிற நேரத்துல நமக்கு ஏதோ ஒரு மெசேஜோ ஒரு காலோ வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்கன்னா அந்த எண்ணங்கள் அப்படியே கம்ப்ளீட்டா மாறும். அதை கேட்கும்போது இது நீங்க சொல்லும் போது எனக்கு கம்ப்ளீட்டா எனக்கு அதுதான் வந்து ஞாபகம் வந்தது. அது சார்ந்து கூட நீங்க படங்கள் எடுக்கலாம் ப்ரோ, தற்கொலை சார்ந்து. நிச்சயமா எனக்கு அதுதான், எனக்கு என்னன்னா இந்த டீப்பான அந்த மனித உணர்வுகளை ஸ்டோரிஸ்ல சொல்லுவாங்க. நிறைய ரொம்ப ஈஸியா கடந்து போற விஷயங்களை வந்து சொல்லி ஒரு துரோகம் வந்து எவ்வளவு வலியை தரும். இப்போ ஒருத்தவங்க ஏமாத்திட்டீங்கன்னா இந்த ஏமாற்றத்தை பெற்ற ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்குள்ள அந்த பெயின் எப்படி அவனை கொண்டு போகுன்றத நீங்க ஒரு படமாவோ ஒரு சினிமாவோ சொல்லிட்டீங்கன்னா, நாளைக்கு நம்ம அவனை ஏமாத்திட்டா அவனுக்கு இப்படிதான் வலிக்குமா அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸை நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போகும்போது அதை பார்த்து அடுத்து வரவங்க அட்லீஸ்ட் அதை பண்ணாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் கொடுத்து இந்த சமூகத்தை வந்து ஒரு ஒரு பாதுகாப்பாவோ ஒரு பீஸ்ஃபுல்லாவோ ஒரு ஹாப்பியாவோ வச்சுக்கணும் அப்படின்றது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. ஏதோ நமக்கு தோன்றது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படிங்கிறதுல. உங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவுல ஒண்ணு பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருந்தது. தொலைந்து போக தோல் கிடைத்தது, காலத்தில் அதுவும் தொலைந்தது. அதை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. அது உள்ள வர ஃபீலிங்ஸ் தான் அது கவிதை எழுதி போட்டுறோம். அது எல்லாருக்குமே ரொம்ப ரிலேட்டபிள் ஆயிருது. நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல அப்படி ஒரு தோல் கிடைச்சிருக்கோம்ல, அந்த தோல் மேல சாஞ்சு தூங்கும் போது நம்மளையே தொலைச்சிருவோம். ரொம்ப சேஃபா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அது எல்லாமே வந்து நிரந்தரமா இருக்கா அப்படின்னு கிடையாது. ரொம்ப லேட்டா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லை. ஏன்னா இது தற்காலிகம் அப்படின்பாங்க. ஆனா எல்லாமே தற்காலிகம் தான், வேற எது இங்க நிரந்தரம். அப்ப அது எல்லாத்தையுமே கடந்து வந்த விஷயங்களையோ, நான் தொலைச்ச விஷயங்களோ, இல்ல இழந்த விஷயங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு கவிதையா எழுதும் போது அதுக்கு இன்னும் வேல்யூ சேருதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் இல்லைனாலோ, இல்லை எனக்குள்ள இருந்த அந்த உணர்வோ, காதலோ, அன்போ, ஒரு நட்போ, இது எதுவுமே நாளைக்கு இல்லாம போயிட்டா கூட அவர்களுக்காகவோ அந்த உறவுக்காகவோ எழுதி வச்ச கவிதை இந்த மண்ணில் இருந்துட்டே இருக்கும்ல. அது நமக்கு அப்புறமாவும் அந்த கவிதை இருக்கும், நம்மளோட வாசகர்கள் அதை வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு பின்னால இருக்க கதை தெரியாது, ஆனா அந்த கவிதை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப ஏதோ ஒரு விதத்துல ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துல அந்த கவிதைகள் டிராவல் ஆகிட்டே இருக்கும். கவிதைகள் மேல எனக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதையும் அன்பும் ரொம்ப சமீபமா வந்துச்சு. அது நான் என் வாழ்க்கை இப்படி வழிக்குள்ள மாறினதுக்கு அப்புறம் தான் நான் கவிதைகளை ரசிக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா, நீங்க பொய்யா ஒரு பொண்ணு அழகா இருக்காங்க அப்படின்லாம், நீங்க பொய்யா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம், நீங்க பொய்யா செக்ஸ் கூட வச்சுக்கலாம். ஆனா நீங்க பொய்யா ஒரு காதல் கவிதை எழுதவே முடியாது. உண்மை. இங்க யாராலையுமே ஒரு பொய்யான ஒரு காதல் கவிதையோ ஒரு பொய்யான ஒரு கவிதையை எழுதிடவே முடியாது. இப்போ ஒரு பொண்ணு அழகா இருக்கான்னு நீங்க சும்மா அது எந்த காரணமாகவும் இருக்கலாம், ஒரு பணத்துக்காகவோ இல்லை வேற எந்த ஒரு ஆதாயத்துக்காகவோ அந்த பொண்ணுகிட்ட நீ ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு போய் சொல்லிட்டு வரலாம். ஆனா விண்மீன்கள் வந்து தங்கி செல்லும் வீடு அவள் அப்படின்னு ஒரு கவிதையா அந்த பொண்ணை வர்ணிக்கணும்னா அது ஒரு உண்மையா தான் இருக்கும். அப்ப கவிதைகள் வந்து ஒரு பெரிய உண்மையை ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ மனிதர்கள் எல்லாருமே வந்து கவிதைகள் வாசிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். வாசிக்கிறத தாண்டி எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையை நம்ம ரொம்ப வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வாழ்க்கையோட பெர்ஸ்பெக்டிவே மாறும். ரொம்ப அழகானதா மாறும். நம்ம ரொம்ப அன்பானவங்களா மாறுவோம். ஏன்னா நான் என் லைஃப்ல ஒரு எழுத்தாளனா ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள நிதானமும் ஒரு தெளிவும் வந்துச்சு. ரொம்ப ஸ்லோ ஆயிட்டேன் இப்போ நான் ஆக்சுவலா. முதல்ல சொன்னேன்ல, கோவம் வந்து நியாயமானவர்களுக்கு சொந்தமானது. இப்போலாம் கோவப்படுறதே இல்ல. அதுக்காக நியாயமானவனா இல்லையான்னு கேட்டா, நியாயமானவன் தான். ஆனா நல்லவன் இல்ல. அப்ப ரொம்ப நல்லவனா நம்ம ரொம்ப நல்லவனா இருக்கும்போது என்ன ஆகும்? அ அப்ப நான் ரொம்ப நல்லவனா இருக்கேன். நீங்க பண்ற ஒரு சின்ன தப்பு கூட எனக்கு ரொம்ப பெரிய டிஸ்கம்ஃபோர்ட்டையோ ஒரு இத குடுக்கும். என்கிட்ட சகிப்புத்தன்மையே இருக்காது. அதே உதாரணத்துக்கு இப்ப நான் கொலை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க திருடுறீங்க. இப்ப கொலை பண்ற எனக்கு திருடுற நீங்க ஒண்ணும் பெரிய குற்றவாளியா தெரிய மாட்டீங்க. என்னால உங்கள ரொம்ப எளிமையா சகிச்சுக்க முடியும். அ அப்போ என்ன சுத்தி இருக்க மனிதர்களையோ, நான் நேசிக்கிற மனிதர்களையோ சகிச்சுக்கணுன்றதுக்காகவே நான் எல்லா தவறான விஷயங்களோ, இல்ல தவறான ஒரு எக்ஸ்ட்ரீம டச் பண்ணணும் அப்படின்னு பர்ப்பஸா என்ன நானே அங்க புஷ் பண்ணிக்கிட்டேன். இப்ப புஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. அதான் சொன்னேன்ல, இப்ப எனக்கு கொலை பண்ற எனக்கு திருடுறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. விஷயமே இல்ல. ஓகே இருந்துட்டு போட்டும். அப்படின்னும்போது இந்த வாழ்க்கை அவ்வளோ பரிசுத்தமானது கிடையாது. அ எல்லா தவறுகளோடும் எனக்கு என் வாழ்க்கையில எல்லார் கூடயும் எனக்கு ஒரு முரண் இருக்கு. ஒரு ஆள் இல்ல. எல்லார் கூடயும் எனக்கு ஒரு முரண் இருக்கு. அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் எனக்கு இது நீங்க பண்றது தவறுன்னு நான் எல்லார்ட்டயும் சொல்லிருவேன். அது ஏன்னா நான் நேசிக்கிற மனிதர்கள்ட்ட சொல்லிருவேன். அத சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, அது யாராலயும் ஏத்துக்க முடியாதுல்ல. அப்ப நம்மளும் அவங்கள மாரியே மாறணும் அப்படின்றது தான். அப்ப இது இந்த ஒரு ஜஸ்ட் லைக் தட் அத ஒரு கத்தி கோவப்படுறதோ, இல்ல அடிக்கிறதோ இல்லாம, அமைதியா. இத காமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அந்த ஒரு பக்குவம் இருக்குல்ல. அத கவிதைகள் தான் குடுக்கும் ஒரு மனிதனுக்கு. அந்த புத்தக வாசிப்பு தான் குடுக்கும். ரொம்ப சூப்பரா சீரியஸ்லி அந்த அமைதிக்கு வந்து நமக்கு சொன்ன மாரி கவிதைகள் நெறைய பதில்கள் குடுக்கும். எனக்கு இன்னைக்கு நீங்க குடுத்த நெறைய பதில்கள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிரதர். எனக்கு ஒரு அமைதிய குடுத்துச்சு நீங்க குடுத்த பதில்கள். தேங்க் யூ சோ மச். நெறைய படங்கள், நெறைய படங்கள் நீங்க பண்ணணும். உங்க ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதரா வந்து இந்த இன்டர்வியூ மூலியமா வந்து விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ சோ மச் ப்ரோ ரொம்ப நன்றி. வந்ததுக்கு. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலா. ஏன்னா, கண்டிப்பா. நெறைய நாள் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருவோம். அது வெற்றி தொட்டுருவோம். வெற்றிய தொட்டுருவோம். ரீச் ஆயிரும், வியூஸ் போயிரும். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ குடுத்துரும். அ ஆனா ஒரு படைப்பாளியா, ஒரு கிரியேட்டரா நமக்கான ஒரு அங்கீகாரம் எங்க ம். அப்படின்றது உள்ள இருக்க அந்த கிரியேட்டர் ஏதோ ஒரு மூலையில தேடிக்கிட்டே இருப்பான். ம். ம். வெளியில அவன் இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லங்கன்னு சொன்னா கூட, இன் டீப்பா அவனுக்குள்ள அந்த ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கும். இப்ப அந்த மாரியான ஒரு படைப்பாளிகள நீங்க ரொம்ப பெக்யூலியரா அத தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க. அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ, ரிச்சர்ட் ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ பிரதர்.